உரிமையும் இழந்துட்டு தாய்மொழியில் படிக்க முடியாது, படித்தா வேலை கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. வரி 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 வரின்னு சொரிஞ்சு எடுக்கிறேன். ஒரு தம்பிலாம் என்னப்பா வீடு கட்டணும்னியப்பா, ஆமாண்ணே கட்டிக்கிட்டு இருக்குண்ணே. கம்பிக்கு வரி, செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, சுண்ணாம்புக்கு வரி, அப்புறம் எல்லாத்துக்கும் வரி. கடைசியாக வரி தான் கட்ட முடியும், வீடு எங்கே கட்ட முடியும்? உலகத்தில் இப்படி வரி போட்டு வசூலித்த நாடு, வரியை பெற்று தன் குடிகள்கிட்ட பொருளாதாரத்தில் மேம்பட்டுவிட முடியும்னு ஒரு நாடு நம்புது. பிரிட்டன்லேருந்து தான் வரி இருக்கு. 100 ரூபா 70 ரூபா எடுத்துக்கிடுவான். இந்த 70 ரூபாயை திருப்பி கொடுத்துருவான். எப்படி கொடுப்பான்? கல்வி. கல்வினா இப்போ இல்லை, சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவம், தூய குடிநீர். நீ கழிவறையில் போய் திருக்கிறீங்களா, அதில் கூட குடிநீர் வரும். நல்ல பாதை பயணிக்க அருமையாக வச்சிருவான். நீ மீதி 30 ரூபா வச்சிருக்க